உண்மைகளை உரத்து சொல்லும் யூடிவியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் இணைந்து கொள்ளும் தான் விதுஷன் பத்மநாதன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னால் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். உள்நாட்டு பால்மாக்களின் விலைகள் அதிகரிப்பு. அரசாங்கம் நாளுக்கு நாள் மக்களை ஒடுக்குவதாக சஜித் குற்றச்சாட்டு. மேலும் ஒரு வழக்கிலிருந்து பசில் விடுதலை. அரசியல் நோக்கத்துக்காக மாணவர்களின் எதிர்காலத்தை காட்டிக் கொடுக்க முடியாது என நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு. மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாட்டை கடுமையாக செயற்படுத்த தீர்மானம். மேல் மாகாண உயர்தர மாணவர்களுக்கு இன்று முதல் கோவிட் தடுப்பூசி ஆகியவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். தற்போது நடைமுறையில் உள்ள மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாட்டை எதிர்வரும் 21ஆம் தேதி வரை கடுமையாக நடைமுறைப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஜூம் காணொளி தொழில்நுட்பத்தினூடாக ஜனாதிபதி மற்றும் கொரோனா ஒழிப்பு விசேட குழுவிற்கிடையில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கொழும்பு மாவட்டத்தில் உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மற்றும் கடந்த ஆண்டு பரீட்சைக்கு தோற்றியுள்ள மாணவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசி வழங்கும் பணிகள் இன்று முதல் ஆரம்பமாகியுள்ளன. நாட்டில் நேற்றைய நாளில் 69,902 பேருக்கு கோவிட்-19 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதற்கமைய 12,189 பேருக்கு சைனோஃபார்ம் முதலாம் தடுப்பூசியும் 51,717 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டதாக தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. 4,552 பேருக்கு அஸ்ட்ராசெனகா இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளது. 1,062 பேருக்கு ஃபைசர் முதலாம் தடுப்பூசியும் 326 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டன. அத்துடன் 56 பேருக்கு மொடர்னா இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டதாக தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலத்தில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை 674 உயர்வடைந்துள்ளது. இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,29,755 அதிகரித்துள்ளது. இவர்களில் 24,368 பேர் சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 354 பேர் இன்று குணமடைந்துள்ளனர். அதன்படி கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 4,91,958 அதிகரித்துள்ளது. நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 13,429 அதிகரித்துள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மற்றும் கடந்த ஆண்டு பரீட்சைக்கு தோற்றியுள்ள மாணவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசி வழங்கும் பணிகள் இன்று முதல் ஆரம்பமாகியுள்ளன. ஏனைய பகுதிகளில் தடுப்பூசி வழங்கும் தினம் தொடர்பில் அடுத்த வாரம் ஆரம்பிக்கப்படும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அதற்கமைய கொழும்பு மாவட்டத்தில் உயர்தர மாணவர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் பணிகள் முதற்கட்டமாக ஹோமாகம, ஜெயவர்தனபுர மற்றும் பிலியந்தல ஆகிய கல்வி வலயங்களில் இன்று ஆரம்பமாகின. தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வரும் மாணவர்கள் தேசிய அடையாள அட்டையை கொண்டுவர வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் கொழும்பு விசாகா வித்தியாலயம், புனித பெனடிக் வித்தியாலயம், தர்ஸ்டன் வித்தியாலயம் மற்றும் விவேகானந்தா வித்தியாலயம் என்பவற்றில் இன்றைய தினம் தடுப்பூசி வழங்கும் பணிகள் ஆரம்பமாகின. இந்த கல்வி வலயங்களில் மாணவர்கள் எந்த நிலையங்களில் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது தொடர்பில் அந்தந்த பாடசாலை அதிபர்களிடம் கேட்டறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமன்றி கல்வி அமைச்சு மற்றும் சுகாதார அமைச்சின் இணையதளங்களிலும் சென்று இது தொடர்பில் பார்வையிட முடியும். கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரமே ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஏனைய பகுதிகளில் தடுப்பூசி வழங்கல் தொடர்பில் அடுத்த வாரம் அறிவிக்கப்படும் என்று கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. சைனோஃபார்ம் மற்றும் சினோவாக் தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்ட 60 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு 3ஆம் கட்ட தடுப்பூசியை விரைவாக செலுத்துமாறு தடுப்பூசி ஏற்றம் தொடர்பான விசேட ஆலோசனை குழு கோரிக்கை விடுத்துள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. குறித்த தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்ட வயது முதிர்ந்தவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து வருவதாக சர்வதேச ஆய்வுகளில் கண்டறியப்பட்டுள்ளது என ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் மூலக்கூறு உயிரியல் துறை பிரிவின் பேராசிரியர் சந்திம ஜீவந்தர தெரிவித்துள்ளார். அதே நேரம் இலங்கையில் பயன்படுத்தப்படும் தடுப்பூசிகள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் குறித்த அறிக்கை இன்று அல்லது நாளை வெளியிடப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இந்த நாட்டில் கோவிட்-19 தொற்று நோயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை வெற்றிகரமான நிலையை அடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சர் கஹலிய ரம்புக்வெல தெரிவித்துள்ளார். இதற்கு தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் சிறந்த ஆதரவு கிடைத்துள்ளதாக அமைச்சர் கூறினார். இந்நாட்டுக்கான யுனிசெஃப் பிரதிநிதி கிறிஸ்டியன் ஸ்கூக்குடன் சுகாதார அமைச்சில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே அமைச்சர் கஹலிய ரம்புக்வெல இதனை தெரிவித்தார். உலகளாவிய கோவிட் தொற்று நோய் சூழ்நிலையில் சில வளர்ந்த நாடுகள் சிரேஷ்ட குடிமக்களுக்கு சிகிச்சை அளிக்க மறுத்துவிட்ட நிலையில் இந்நாட்டு சிரேஷ்ட குடிமக்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டதாக அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டினார். பால்மாவின் விலை அதிகரிக்கப்பட்டதை தொடர்ந்து தேசிய உற்பத்தியான ஹைலண்ட் பால்மாவின் விலைகளையும் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக மில்கோ தனியார் நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். பால்மாவின் விலை அதிகரிக்கப்பட்டதை தொடர்ந்து தேசிய உற்பத்திக்கான ஹைலண்ட் பால்மாவின் விலைகளும் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக மில்கோ தனியார் நிறுவனத்தின் தலைவர் லசந்த விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அதன்படி 400 கிராம் ஹைலண்ட் பால்மாவின் விலை 90 ரூபாவினாலும் 1 கிலோகிராம் ஹைலண்ட் பால்மாவின் விலை 225 ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 400 கிராம் ஹைலண்ட் பால்மாவின் புதிய விலை 470 ரூபாவாகவும் 1 கிலோகிராம் ஹைலண்ட் பால்மாவின் புதிய விலை 1170 ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பெல்வத்த பால்மாவின் விலைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 400 கிராம் பெல்வத்த பால்மாவின் விலை 80 ரூபாவினால் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 400 கிராம் பெல்வத்த பால்மாவின் புதிய விலை 460 ரூபாவாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. டாலர் தொடர்பான பிரச்சினைகளுக்கு மத்தியில் இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் பால்மா பொதியின் விலை 250 ரூபாவினால் அதிகரிக்க கடந்த 9ஆம் தேதி பால்மா இறக்குமதியாளர்களின் சங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேலும் இன்றைய தினமும் மக்கள் பால்மாவை கொள்வனவு செய்ய நீண்ட வரிசையில் காத்திருந்தமையை அவதானிக்க முடிந்தது. இதேவேளை காலி போப்பே போத்தல பிரதேச சபையின் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய சபை அமர்வுக்கு இவ்வாறு வருகை தந்திருந்தனர். பொருளாதாரத்தில் அதிசயங்களை செய்யக்கூடிய 7 மூலைகளை கொண்ட ஒருவர் இருக்கின்றார் என பெருமை பேசும் அரசாங்கம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் இப்போது மக்களை ஒடுக்குகிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். கெஸ்பாவ நகரத்தில் நடைபெற்ற விருப்பப்படி ஆட்சியாளர்கள் பட்டினியில் மக்கள் எனும் தொனிப்பொருளில் ஏற்பாடு செய்திருந்த ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பங்கேற்ற போதே இவ்வாறு தெரிவித்தார். නිර්මාණය කල්ලා තිබෙන්නේ වෙන මොනවත් නෙමෙයි ජනතා පීඩන අදකාගාරය හැම පැත්තකින්ම මිනිස්සුන්ට කලනවා පෙලෙනවා පොඩි කරනවා කොතනකවත් සහනයක් නැහැ බලන්නද ගෑස් බිල බලන්නද කිරිපිටි බිල බලන්නද අත්‍යවශ්‍ය ආහාර වල බිල බලන්නද මිනිස්සු ජීවත් කරන ඖෂධ වල බිල හැම තැනකම රටේ සමස්ත ජනතාව පාගලා நாட்டின் பால்மாவின் விலை, எரிவாயுவின் விலை மற்றும் மருந்து பொருட்களுக்கான விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இன்று கிராமம் கிராமமாக வீடு வீடாக பொருளாதார நெருக்கடியிலும் வேதனையிலும் மக்கள் உள்ளனர். மக்களின் வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்துவதற்கு அரசாங்கம் எவ்வித கவனத்தையும் செலுத்தவில்லை. நாட்டின் நண்பர்கள் கும்பல்கள் மற்றும் பாரிய அளவிலான மாஃபியாக்கள் செயற்படுகின்றன. அரசாங்கம் நாளுக்கு நாள் மக்களை ஒடுக்கிக் கொண்டே செல்கின்றது. சிவில் உரிமைகள், பொருளாதார உரிமைகள், அரசியல் உரிமைகள் மற்றும் கலாச்சார உரிமைகள் உட்பட அனைத்து உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உள்ளது. மாறாக இன்று நடப்பது மக்களுக்கு அசௌகரியத்தையும் வறுமையையும் வாட்டுவதையே அரசாங்கம் செய்து வருகின்றது. நாட்டின் தற்போதுள்ள விலைவாசியை கண்டித்து ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் கோட்டை புகையிரத நிலையத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். අපි එහෙනම් කියනවා රජයක් ඕනේ නැහැ ජනාධිපති ඕනේ කොම්පැනිකාරීන්ටම රට බාර දෙන්න කියලා අපි කියනවා. අද ආණ්ඩුවක් නැති ගන්නට තියෙන්නේ සමාන ආණ්ඩුවේ නැති ඇමතිවරු නායකයෝ ජනාධිපති අගමැති බඩු මිල මෙහෙම වැඩි වෙද්දී විද්‍යාදකට දින්නේ කියලා අපි අහනවා. මේ නායකතුමාගේ නායකත්වයෙන් එරටේ ජනතාව මුහුණ දීලා තියෙන ඉතාම දුකදායක තත්ත්වය වෙනුවෙන් ජනතාවට ශක්තියක් දෙන්න සඳහා මේ උද්ඝෝෂණ පාවල
அரசாங்க அமைச்சர்கள் ஆசிரியர் மற்றும் அதிபர்களை அச்சுறுத்துவதாக ஜோசப் ஸ்டாலின் இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். இன்றும் 96வது நாளாக ஆசிரியர்களின் பணி பகிஷ்கரிப்பு தொடர்கிறது. உலகத்தில் சிறந்த மாற்றத்தை உருவாக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வியை தவிர வேறு ஒன்றுமில்லை என்று கூறிய மறைந்த இந்திய ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாமின் ஜனன தினமான அக்டோபர் மாதம் 15ஆம் திகதி உலக மாணவர் தினமாக ஐக்கிய நாடுகள் சபை 2010ஆம் ஆண்டில் அறிவித்தது. இந்த ஆண்டு உலக மாணவர்கள் தினத்தின் கருப்பொருள் மக்கள், கிரகம், செழிப்பு மற்றும் அமைதிக்காக கற்றல் என்பதாகும். இன்றும் வறுமையின் பிடியில் நாளைய தலைவர்களாக வேண்டிய மாணவ செல்வங்கள் இளமையில் கல்வியை தொடர முடியாமல் இன்னும் இருக்கின்றார்கள். வறுமை, குடும்ப சூழ்நிலைகள் இவர்களது கல்விக்கு தடையை காலமாய் ஏற்படுத்தி வந்தாலும் கடந்த 1.5 வருடங்களுக்கு மேலாக கொரோனாவின் தாண்டவம் கல்விக்கு பெரும் தடையாக நிலவுகிறது. இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்பார்கள். கற்க வேண்டிய காலத்தில் மாணவ செல்வங்கள் வீடுகளில் முடங்கி கிடக்கின்றார்கள். மாணவ செல்வங்களே, வாருங்கள், உங்கள் அனைவருக்குமே கட்டாய கல்வி என்று பாடசாலைகளின் கரும்பலகைகள் காத்து கிடக்க பணம், தொழில்நுட்ப வளர்ச்சி இருந்தால் இங்கு கல்வி என்று இணைய கல்வி ஓரவஞ்சனை காட்டுகிறது. நாட்டில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு மற்றும் கட்டுப்பாடுகளுக்கு பின்னர் அக்டோபர் மாதம் 21ஆம் திகதி 200க்கும் குறைவான மாணவர்கள் கல்வி கற்கின்ற பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பிக்க அரசாங்கம் தயாராகி வருகின்றது. உயர்தர மாணவர்களுக்கான தடுப்பூசி ஏற்றும் பணி கொழும்பில் இன்று ஆரம்பித்து அடுத்த வாரம் ஏனைய பகுதிகளில் முன்னெடுக்கப்பட உள்ளது. ஏற்கனவே கல்விசாரா ஊழியர்கள் தடுப்பூசிகளை பெற்றுள்ளனர். ஆனால் தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையாக இன்று 96வது நாளாக தொடர்கிறது ஆசிரியர் அதிபர்களின் பணி பகிஷ்கரிப்பு. தொடர்ச்சியாக ஆசிரியர்களின் போராட்டம் மற்றும் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருந்தன. இறுதியாக பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் 1/3 பங்கு சம்பள உயர்வை 2022 ஜனவரி மாதமும் 2/3 பங்கை 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதமும் வழங்க அரசு தீர்மானித்திருந்த போதும் இதற்கு அதிபர் ஆசிரியர் சங்கம் இணங்கவில்லை. இதேவேளை ஆசிரியர் மற்றும் அதிபர்கள் எதிர்வரும் 21ஆம் திகதி பாடசாலைக்கு சமூகம் அளிக்காவிட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். பாடசாலைக்கு முன் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை கைது செய்ய ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் மாணவர்களின் எதிர்காலத்துடன் விளையாடும் தொழிற்சங்கங்களின் அழுத்தங்களுக்கு ஒருபோதும் அடிபணிய முடியாது எனவும் காணி விவகார அமைச்சர் SM சந்திரசேன தெரிவித்திருந்தார். இதற்கு ஆசிரியர் சங்க செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இவ்வாறான கருத்துக்களை ஊடகங்களுக்கு தெரிவித்தார். 21ஆம் திகதி பாடசாலைகளை ஆரம்பிக்கும் செயற்பாடு தொடர்பில் அரசாங்கத்தின் அமைச்சர்கள் ஆசிரியர் மற்றும் அதிபர்களுக்கு அச்சுறுத்தல் விடுப்பதாக கூறியிருந்தார். அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டாலும் தங்களது தொழிற்சங்க நடவடிக்கை தொடரும் எனவும் 20ஆம் திகதி முடிவு கிடைக்காவிட்டால் 21ஆம் திகதி பாரிய அளவில் தொழிற்சங்க நடவடிக்கை நடைபெறும் என தெரிவித்திருந்தார். සමහර දේශපාලන අරමුණු තියෙන වෘත්තීය සමිතිය පිළිගන්නේ නැහැ. හැබැයි දරුවෝ ගැන ආදරෙන් කටයුතු කරන මේ අධ්‍යාපන මුල් තැන දී යුතුයි කියන වෘත්තීය සමිතිය அரசாங்கம் என்ற ரீதியில் சுகாதார வழிகாட்டல்களுடன் பாடசாலை கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பிக்க முயற்சிக்கின்றோம். தொழிற்சங்க நடவடிக்கைகளை அரசியல் ரீதியில் செயல்படுத்தாமல் மாணவர்களுக்காக தீர்மானம் எடுப்பது சிறந்தது. 20 வருட பிரச்சனை என்றால் ஏன் கோவிடின் இக்கட்டான நிலையில் இதனை முன்னெடுக்க வேண்டும்? இதில் அரசியல் சூழ்ச்சிகள் இருக்கின்றன. நாம் மாணவர்களின் கல்விக்கு முன்னுரிமை கொடுப்போம். මේ අයවැයේදී අපි බල කරනවා මේ ආණ්ඩුවට රටේ ජනතාවගේ පඩි වැඩි කරන්න කියලා. එක්සත් ජාතික පක්ෂය 2015 දී අපි ආණ්ඩුවක් හදනකොට මෙවැනි තත්ත්වයකට අපි මුහුණ දුන්නා. நாட்டில் தற்போது மக்கள் ஒரு பக்கம், ஆசிரியர்கள் ஒரு பக்கம், விவசாயிகள் ஒரு பக்கம் போராடுகின்றார்கள். காரணம் மக்களுக்கு வாழ வழி இல்லை. 100% பொருட்களுக்கான விலையேற்றப்பட்டு பொருளாதாரம் சீர்குலைந்த நிலையிலேயே ஐக்கிய தேசிய கட்சி 2015 ஆட்சியை பொறுப்பேற்றது. ஆனால் பொருளாதார திட்டமிடலால் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்தினோம். ஆசிரியர் அதிபர்களின் சம்பள பிரச்சினைக்கு தீர்வு காண முன் ஆட்சி மாறிவிட்டது. அரசாங்கத்துக்கு நாம் வலியுறுத்துகின்றோம், சம்பளத்தை அதிகரித்து தீர்வு காணுங்கள். கல்விக்காக எங்கும் மாணவர்களின் குரலே உலகத்தின் மிக மோசமான வறுமையாகும். மாணவர்களின் கல்வி தொடருமா? அதிபர் ஆசிரியர்களின் சம்பள பிரச்சினைக்கு தீர்வு காணப்படுமா? 2015ஆம் ஆண்டு திவினகும நிதி மோசடி வழக்கிலிருந்து அமைச்சர் பசில் ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் திவினகும பணிப்பாளர் நாயக்கம் கிட்சிரி ரணவக்க ஆகியோர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டு திவினகும நிதி மோசடி வழக்கில் இருந்து அமைச்சர் பசில் ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் திவினகும பணிப்பாளர் நாயக்கம் கிட்சிரி ரணவக்க ஆகியோர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர்.
கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 36.5 மில்லியன் அரசாங்க நிதியை பயன்படுத்தி கடந்த 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது பஞ்சாங்கம் மற்றும் ஜிஐ குழாய் விநியோகித்த வழக்கிலிருந்தே குறித்த இருவரும் விடுவிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது திவினகுமா அபிவிருத்தி நிதியத்துக்கு சொந்தமான ரூபாய் 2292 மில்லியன் நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்ட வழக்கிலிருந்து பசில் உள்ளிட்ட 4 கடந்த தினம் விடுதலை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் எமது செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவடைந்தன. மீண்டும் எமது பிரதான செய்தி அறிக்கையினை நாளை இரவு 7:30 மணிக்கு எதிர்பாருங்கள். யூடியூபின் நிகழ்ச்சிகளையும் செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.